நாளுக்கான விசுவாச அறிக்கைகள். கடன் பிரச்சனை மாறுவதற்கான விசுவாச அறிக்கை. ஒவ்வொன்றையும் தினமும் நம்பிக்கையுடன் சொல்லலாம். நான் நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் கடனிலிருந்து விடுதலை பெறுகிறேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். தேவன் அப்படியே நம் வாழ்வில் செய்வார். நான் தலைவனாக இருப்பேன், வாள் அல்ல. நீயே பல ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என் தேவன் என் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறார். என் தேவன் தமது மகிமையின்படி இயேசு கிறிஸ்துவினாலே என் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். நான் கடனிலிருந்து விடுதலை பெறுகிறேன். ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுக்கிறார். யாருக்கேனும் ஞானம் குறைவாயிருந்தால் அவன் தேவனிடம் கேட்டுக்கொள்ளட்டும். ஆண்டவர் எனது பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் களஞ்சியங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆணையிடுவார். நான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் தேடுகிறேன், எல்லாவற்றும் எனக்கு சேர்க்கப்படும். கடன் சங்கிலிகள் உடைக்கப்பட்டுள்ளன, நான் சுதந்திரமானவன். அவசரப்பட்டவர்களை விடுதலை செய்ய நான் அனுப்பப்பட்டேன். நான் கடன் வாங்காதவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் உடையவன். என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளன, என் வேலைக்கு வெற்றி உண்டு. நான் ஆண்டவரிடம் விசுவாசமாக விதைக்கிறேன், பெருகிய அறுவடை செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு கடன்களை அடைக்க வழி திறக்கிறார். நான் உனக்கு முன்பாக சென்று வழிகளை சீராக்குவேன். என் வாழ்க்கையில் வறுமை ஆவி விலக்கப்படுகிறது. நான் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படுகிறேன். தவறான முடிவுகள் விலக்கப்படுகின்றன. என் குடும்பம் நிதி ஆசீர்வாதத்தில் நடக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டதை கையாளும் ஞானம் இருக்கிறது. என் கடன்கள் குறைந்து ஆசீர்வாதம் பெருகுகிறது. நான் கைக்கொள்கிற எல்லாவற்றிலும் வெற்றி காண்கிறேன். நான் கடனை அடைக்க தேவன் அதிசயத்தை செய்கிறார். விதவையின் எண்ணெய் அதிசயம். நான் தேவனுடைய பொருளாதாரத்திற்குச் சேர்ந்தவன், உலக அமைப்பிற்கு அல்ல. என் வாயால் விசுவாசத்தைச் சொல்லுகிறேன். நிதி அதிசயங்கள் நிகழ்கின்றன. என் வாழ்க்கையில் போதுமானதை விட அதிகம் இருக்கிறது. நான் கடனில்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் கொடுக்கும்போது தேவன் பெருக்கி அளிக்கிறார். நான் பயமின்றி விசுவாசத்துடன் நடந்து கொள்கிறேன். ஆண்டவர் எனது நிதி நிலையை மாற்றுகிறார். என் பணம், என் வேலை, என் வீடு அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் நன்றியுணர்வுடன் வாழ்கிறேன். அதிசயங்கள் தொடர்கின்றன. நான் கடன் அல்ல, தானம் செய்பவன். என் கடவுள் எனக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கிறார். நான் பொருளாதார இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளேன். நான் கடனிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். குமாரன் உங்களை விடுவித்தால் நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமாயிருப்பீர்கள். ஆமென்.